ஹalleluya, praise the Lord. இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த காலவேளையிலே உங்கள் மேல் ஒரு வல்லமையை கர்த்தர் ஊற்றி ஆசீர்வதிக்கிறார். காரணம், உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் காணப்பட்ட எல்லா தடைகள் நீங்கும். கர்த்தருடைய ஜெயம் உங்கள் வாழ்க்கையில உண்டாகும். நீங்கள் மனம் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் நம்பிக்கை விட்டுவிடாதுங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். சுற்றிலும் யுத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் சூழ்ந்திருந்தாலும் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதிலே நீங்கள் உறுதியாயிருங்கள். மறந்து போகாதிருங்கள். நீங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களுக்காக இன்றைக்கு தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். 118 சங்கீதம் 13 வாசித்து பாருங்கள். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஹalleluya, ஹalleluya. விழும்படிக்கு தள்ளுகிற ஒரு கூட்டம், சாத்தானால் தூண்டப்படுகிற கூட்டம். வேலை செய்கிற ஸ்தலத்திலே விழும்படி, குடும்பத்திலே விழும்படி, பாவத்திலே விழும்படி, இன்றைக்கு வேதனையிலே விழும்படி, வியாதியிலே விழும்படி, பிரச்சனையிலே விழும்படி, சிக்கல்களிலே, கடனிலே விழும்படி, பல விதத்திலே சத்துரு தூண்டிவிட்டு குழப்பம் பண்ணி சிக்க வைத்து அவன் வேடிக்கை பார்க்கிறவனாய் இருக்கிறான். அன்றைக்கு ஆதாமையும் ஏவாளையும் ஆதியாம் 3 ஆண்டவர் விட்டு தூரமாய் போகும்படி அவன் தள்ளிவிட்டான். ஆனாலும் கர்த்தர் பாருங்கள், அந்த சந்ததியிலிருந்து ஒரு மிகப்பெரிய சந்ததியை உருவாக்கினார். அதே போல பாருங்கள், கர்த்தர் எல்லா நிலையிலும் ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் உதவி செய்து கை தூக்கி எடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் கரத்திலே நீங்கள் ஒப்பு கொடுங்கள். உங்களுக்கு இந்த காலை வேளையிலே எந்த பிரச்சனையிலே நீங்கள் விழும்படிக்கு போராடி இருந்தாலும், ஒருவேளை விழுந்தாலும், வேதம் சொல்லுகிறது 145 சங்கீதம் 13-14 வாசிக்கும் பொழுது, விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்கள் மேல் தமது வல்லமை ஊற்றி கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செய்வார். போராட்டமான சூழ்நிலையில் உதவி செய்வார். விட முடியாத பாவ பழக்கங்களுக்கு இருந்து தேவங்களை விடுவிக்கும்படி உதவி செய்வார். வியாதி படுக்கையிலிருந்து விடுவிக்கும்படி உதவி செய்வார். யாருமே இல்லையே, எனக்கென்று உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு தேவ கரம் உதவி செய்யும். கர்த்தர் இறங்கி வந்து உதவி செய்வார். உங்களை கைவிடவே மாட்டார். 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷனை குறித்து யோவான் 5 நாம் வாசிக்கிறோம். அவனுக்கென்று அவன் சுகமாகுவதற்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாத நேரத்தில் இயேசு கடந்து வந்தார். அவனை அறிந்து அவன் வியாதியை சுகமாக்கி அனுப்பினார். ஹalleluya, ஹalleluya. உங்களுக்காக உதவி செய்வதற்கு இயேசு கடந்து வருகிறார். இப்பொழுது ஜெபிக்கலாமா? மனம் சோர்ந்து போகாதிருங்கள். விழும்படிக்கு தள்ளுகிற கூட்டம் எவ்வளவு இருந்தாலும் தூக்கி எடுக்கிற ஒரு கரம், உதவி செய்கிற ஒரு கரமாக இயேசு கிறிஸ்து கரம் உங்களோடு இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்க உதவி செய்வார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? விழுகாதபடிக்கு கிருபையிலே தாங்குவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே நம்மை விசுவாசத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவத்திலே விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம், நாம் எல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பிலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய வழி நடத்துதலே, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய சத்தியத்திலே நாம் வழி நடத்தப்பட ஒப்பு கொடுக்கும் பொழுது விழுந்து விடாதபடிக்கு, கர்த்தரை விட்டு விலகி விடாதபடி. இன்னைக்கு நிறைய இடத்துல சத்தியத்துக்கு விரோதமான துருபதேசங்களும், கள்ள போதகங்களும், கள்ளத்தனமான உபதேசங்களும், கள்ள தீர்க்க தரிசனங்களும் சிக்க வைத்து விழுந்து விட பண்ணுகிற, பின்மாற பண்ணுகிற கூட்டங்கள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தூக்கி எடுப்பார், சத்தியத்தில் நடத்துவார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தில் விழும்படிக்கு தள்ளுகிற கூட்டத்தின் மத்தியிலே எங்களுக்காக உதவி செய்து எங்களை தூக்கி எடுத்து நிறுத்தி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி. இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேரையும், குறிப்பாய் வாலிப பிள்ளைகளையும் நீர் தாமே இப்பொழுது சந்திக்கும்படி, அவர்களுக்கு என்ன பிரச்சனையே, எந்த சூழ்நிலை, எந்த பாவ குழியில் இருந்தாலும் அன்றைக்கு நீர் தாமே ஆண்டவரே
யோசேப்பை தூக்கி எடுத்தது போல ஆண்டவரே இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் தூக்கி எடுத்து சாட்சியாய் நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். பாவம், சாபம், பிசாசின் பிடிகள், விட முடியாத ஆண்டவரே பழக்க வழக்கங்கள், கெட்ட கிரியைகள், எல்லா பிசாசுடைய திட்டங்களிலிருந்து விலக்கி விடுவித்து ஆண்டவரே வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலே ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையின் மத்தியிலே நீர் இறங்கி உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். வியாதி படுக்கைகளுக்கு உதவி செய்யும். கடன் பிரச்சனை போராட்டங்கள் இருக்கிறவருக்கு உதவி செய்யும். ஆண்டவரே தனிமையாய் கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக, தூக்கி எடுப்பீராக, தைரியப்படுத்தி நல்ல சமாரியனாய் இறங்கி வந்து தூக்கி எடுத்து உதவி செய்தது போல, காயம் கட்டினது போல இன்றைக்கு இப்பொழுது இந்த காலை வேளையில இறங்கி கிரியை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உதவி செய்வார். சோர்ந்து போகாதீங்க.